இது யோசேப்பின் தோல்வி அல்ல, இது தேவனின் தயாரிப்பு. விற்கப்பட்ட யோசேப்பு. யோசேப்பு அடிமையாக விற்கப்பட்டான். ஆனால் தேவன் அவனை ஒருபோதும் விட்டு விலகவில்லை. தேவன் யோசேப்புடன் இருந்தார். போத்திபாரின் வீட்டில் யோசேப்பு செய்த அனைத்திலும் தேவன் ஆசீர்வாதம் கொடுத்தார். நம்பிக்கை மற்றும் உயர்வு. அவனுடைய விசுவாசமும் நேர்மையும் காரணமாக எல்லாவற்றுக்கும் யோசேப்பு பொறுப்பாளியாக உயர்த்தப்பட்டான். சோதனை வந்தது. ஆனால் யோசேப்பு பாவத்தை விட தேவனை தேர்ந்தெடுத்தான். பொய்க்குற்றம். உண்மை பேசப்படவில்லை, பொய் வென்றது. குற்றமற்ற யோசேப்பு குற்றவாளியாக்கப்பட்டான். சிறையில் யோசேப்பு சிறையில் அடைக்கப்பட்டான். ஆனால் அங்கும் தேவன் அவனுடன் இருந்தார். சிறையிலும் கிருபை. சங்கிலிகளுக்குள்ளும் தேவன் யோசேப்புக்கு கிருபையும் நம்பிக்கையும் கொடுத்தார். சக்தி வாய்ந்த முடிவு. குழி அவனை நிறுத்தவில்லை, சிறை அவனை உடைக்கவில்லை. தேவன் அரண்மனைக்காக அவனை தயார் செய்து கொண்டிருந்தார். ஆண்டவரே, காத்திருக்கும் காலத்திலும் உம்மை நம்ப எங்களுக்கு கிருபை தாரும். ஆமென். யோசேப்பு பகுதி 3 சிறை முதல் அரண்மனை வரை பார்க்க எங்களை பின்தொடருங்கள்.